234 சதுரங்க வேட்டை நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகம் தயாராகி வரும் சூழலில் கூட்டணி பற்றி பேச்சு, கருத்து கணிப்புகள் என அரசியல் களம் அனல் பறக்க தொடங்கியிருக்கிறது. எதிர்க்கட்சிகளின் கேள்விக்கணை, ஆளுங்கட்சியின் விளக்கம், தமிழக மக்களின் எதிர்பார்ப்பு என அனைத்தையும் ஒருங்கே ஒரு புள்ளியில் குவிக்கும் முயற்சிதான் இந்த 234 சதுரங்க வேட்டை. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதே தமிழ்நாடு. பல்வேறு சிறப்புகளையும் பல்வேறு பிரச்சனைகளையும் உள்ளடக்கியதே ஒவ்வொரு தொகுதியும். அப்படி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தொகுதியையும் அடையாளம் காணும் முயற்சியே இந்த பகுதி. கோட்டை முதல் குமரி வரை பகுதியில் நெல்லை மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளின் 2011 தேர்தல் நிலவரம் குறித்து பார்க்கலாம். சங்கரன்கோவில் தொகுதியில் திமுக வேட்பாளர் உமா மகேஸ்வரியை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் கருப்பசாமி 10,395 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். கருப்பசாமியின் மறைவை தொடர்ந்து சங்கரன்கோவில் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் முத்துச்செல்வி 68,757 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். வாசுதேவநல்லூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கணேசனை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் துரையப்பா 28,090 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். கடையநல்லூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் பீட்டர் அல்போன்ஸை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் செந்தூர் பாண்டியன் 16,086 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். தென்காசி தொகுதியில் திமுக வேட்பாளர் கருப்பசாமி பாண்டியனை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சரத்குமார் 22,967 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆலங்குளம் தொகுதியில் திமுக வேட்பாளர் பூங்கோதை ஆலடி அருணாவை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ராஜேந்திரன் 299 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். திருநெல்வேலி தொகுதியில் திமுக வேட்பாளர் லட்சுமணனை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் 38,491 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். அம்பாசமுத்திரம் தொகுதியில் திமுக வேட்பாளர் ஆவுடையப்பனை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சுப்பையா 24,609 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். பாளையங்கோட்டை தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் பழனியை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் மைதீன் கான் 605 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். நான்குநேரி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமாரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் நாராயணன் 12,280 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். ராதாபுரம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வேல்துரையை எதிர்த்து போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் மைக்கேல் ராயப்பன் 21,475 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துதான் ஆட்சி கட்டலில் அமர்ந்தது அதிமுக. அப்படி சொன்ன வாக்குறுதிகளில் என்னவெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, எதுவெல்லாம் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். சொன்னதும் செய்ததும் பகுதியில் சங்கரன்கோவில் எம்எல்ஏவின் தொகுதி நிதி பயன்பாடு இதோ உங்கள் பார்வைக்கு. சங்கரன்கோவில் தொகுதியில் 2011 முதல் 2016 வரை ஒதுக்கப்பட்ட 10 கோடி ரூபாய் நிதியில் 7 கோடியே 95 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. 2 கோடியே 5 லட்சம் ரூபாய் மீது இருப்பாக உள்ளது. சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதியில் தீர்க்க வழி இருந்தும் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக மக்கள் முன்வைப்பது குடிநீர் பிரச்சனை. இது தவிர சங்கரன்கோவிலில் அரசு கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது, குடிநீர் வசதி எங்களால நிறைவேற்ற முடியாது, சுகாதார வசதி எங்களால முழுமையா நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அதுக்கு வழி இல்ல, வாய்ப்பு இருக்கு. ஆனா வாய்ப்பு இருந்து அது செய்யலைங்கும் போதுதான் இந்த பகுதி மக்கள் வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு இந்த மேற்கு தெரியுது பாருங்க, இந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலை, இதுக்கு மேற்கு 127 டிஎம்சி தண்ணி போய் அரபிக்கடல்ல போய் வம்பா போய் கலக்கு. அதுல 27 டிஎம்சி தண்ணியை மட்டும்
இந்த பகுதிக்கு கிளக்காம திருப்பி கொண்டு வந்துட்டாங்கன்னா, இந்த செண்பகவல்லி அணை வழியா கொண்டு வந்துட்டாங்கன்னா, இந்த பகுதியில 3-4 மாவட்டம், விருதுநகர், கோவில்பட்டி, சங்கரன்கோயில், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் உட்பட 4 மாவட்டம் 2 போகம் விளையும். அவனுக்கு விளைச்சல் வந்துருச்சுனாலே வருமானங்கள் கூடும். வருமானங்கள் கூடுகின்றது, வாழ்க்கை தரம் கூடும். சுகாதாரம் அதுவாவது ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? அதுவும் பண்ணல. இன்னும் உள்ள போனா 5 ரூபா, வெளியே இருந்தா ஃப்ரீ அப்படிங்கிற நிலைமையில தான் சுகாதாரம் இருக்கு. அதையும் சீர்திருத்தம் பண்ணல. அதுவும் வாக்குறுதி உங்களுக்கு கிளீனா பண்ணி கொடுத்துருவோம்னாங்க. ஆக சுகாதாரமும் சரியா வரல, குடிநீர் பிரச்சனையும் சரியா வரல. ஒட்டுமொத்தமா சொல்ல போனா கொடுத்த வாக்குறுதிகள், அரசியல் தலைவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்பது இந்த பகுதி மக்களுடைய ஆதங்கம். சங்கரன்கோயில எந்த ஒரு கல்லூரிகளும் கிடையாது, அரசு கல்லூரிகளும் கிடையாது, தனியார் பிரைவேட் கல்லூரிகளும் அதிகமா சங்கரன்கோயில் சிட்டிகள கிடையாது. சங்கரன்கோயிலை பொறுத்தளவுக்கு கிராமப்புறங்களிலிருந்து மாணவர்கள் அதிகமாக படிக்கிறாங்க காரணத்துக்காக மனோ கல்லூரி ஏற்படுத்தப்பட்டது. அந்த மனோ கல்லூரி ஏற்படுத்தப்பட்டு எல்லாம் வாடகை கட்டிடங்களும் அரிசி குடோன்களையும் பல இடங்கள்ல வாடகைக்கு இருக்கிற மாதிரியும் மரத்தோட நிலையில நடத்திட்டு வந்தாங்க. இப்ப என்னன்னா ஒரு வாடகை கட்டிடத்தை நடந்துகிட்டு இருக்கு. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க மனோகுலரிக்கு இங்க எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது, தண்ணீர் வசதிகளும் கிடையாது, ஒரு பாத்ரூம் போனாலும் பாத்ரூம் கிடையாது. பெண்கள் ரொம்ப அவசியப்படுறாங்க. அரசு கொடுத்திருக்கிற இப்போ மாணவர் விடுதி ஆகட்டும், எந்த ஒரு அடிப்படை வசதியும் பாத்ரூம் வசதியும் எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாத நிலையை தான் இங்க காணப்படுது. இதற்கான மேல்மான முயற்சிகளை நம்முடைய தமிழக அரசு எடுத்தால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். வாசுதேவநல்லூர் தொகுதியில் 2011 முதல் 2016 வரை ஒதுக்கப்பட்ட 10 கோடி ரூபாய் நிதியில் 7 கோடியே 34 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. 2 கோடியே 66 லட்சம் ரூபாய் மீது இருப்பாக உள்ளது. வாசுதேவநல்லூரில் பயன்பாடற்று கிடக்கும் எம்எல்ஏ அலுவலகத்தை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கையும் குற்றச்சாட்டும் ஒரு சேர ஒலிக்கிறது. எம்எல்ஏ ஜெயிச்சு இப்ப 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷமும் எந்த நன்மையும் கிளப்பூருக்கு இல்ல. குடிதண்ணி வசதி இல்ல, ரோடு வசதி இல்ல, தண்ணி வசதி இல்ல, ஆஸ்பத்திரி வசதி இல்ல, ரேஷன் கடை கூட இல்ல. இது வரைக்கும் ரேஷன் கடை சொந்தமா அவங்க ஊர் பில்டிங் தான் போட்டுட்டு இருக்காங்க. ரேஷன் கடை சொந்தமா ரேஷன் கடை கிடையாது. போக்குவரத்து வசதி இல்ல. மினி பஸ் மட்டும்தான் வருது. 22 ஒரு நாளைக்கு 3 டைம் வருது, இப்ப 2 டைம் தான் வருது. பள்ளிக்கூடத்து பிள்ளைக்காடுல இருந்து பொதுமக்கள்ல இருந்து எல்லாரும் அவசரப்படுறாங்க. புரியுதா? அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு கிராமம்னா நெக்கடஞ்சல் கிளப்புதூர் தான். நெக்கடஞ்சல் டு கிளப்புதூர். ஆமா, வாசன் சட்டமன்றத்துல இருக்கு. ஆனா எம்எல்ஏ 4 வருஷம் தொகுதி பக்கத்துல இருக்காரா எனக்கு தெரியல. லோக்கல் கிராமங்களுக்கு வாரதும் இல்ல, குறைகளை கேட்கறதும் இல்ல. ஏதாவது குறைகளை கேட்டா தானே நாங்க சொல்ல முடியும். குறைகளை கேட்கறதும் இல்ல. என்னன்னு சொல்லிய யார்கிட்ட சொல்ல? இது அம்மா கவனத்துக்கு போட்டோம்னா நான் ஏற்கனவே சொல்றேன். அம்மா கவனத்துக்கு போனா அந்த கிராமங்களாவது அபிவிருத்தி அடையும், இல்ல நல்ல முறைக்கு வரும் அப்படிங்கறதா என் எண்ணம். வாசன் ஆஸ்பத்திரிக்கு ஊசி போட போனா 3 மாசமா ஊசியே கிடையாது. ஊசி ஒருத்தரும் போடவும் இல்ல. ஆளுங்கட்சிக்கார குறைகளை சொல்லக்கூடாது, ஆனா மேக்சிமம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. ஆஸ்பத்திரி இருக்கு, ஆனா ஊசி போட மாட்டாங்க. பாலிசியம் கட்டி 1 வருஷம் ஆச்சு, பாலிசியம் திறக்கவே இல்லை. என்ன செய்யாங்க எங்களுக்கே தெரியல. அரசு நிர்வாகம் இப்படிதான் இருக்கு. குறைகளை சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அதாவது அரசு புறம்போக்குல இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு பட்டா வாங்கி தரம் என்று சொன்னார்கள். இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டுமனை தருவோம் என்று சொன்னார்கள். இதுவரைக்கும் கொடுக்கப்படவில்லை. அடுத்து அனைத்து குடும்பதாரர்களுக்கும் குடும்ப அட்டை இல்லாதவர்களுக்கு உடனடியாக நான் கையெழுத்திட்டு வாங்கி தரேன்னு சொன்னாரு. இதுவரைக்கும் செயல்படல. எந்த விதமான வேலைகளும் எம்எல்ஏ இதுவரைக்கும் நடத்தவில்லை. இந்த பகுதியில் மக்களுக்கு உள்ளார அணைக்கட்டுக்கு எல்லாம் திட்டங்கள்லாம் போட்டாங்க. உண்ணாவிரதம் இருந்தாங்க. அதிமுக தரலையும் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அதை கேட்டு வலியுறுத்தி, ஆனா இதுவரைக்கும் அது நடக்கல. கிடப்புல கிடக்கப்பட்டது. 5 வருஷமும் இந்த எம்எல்ஏ விடுதிங்கிறது பூட்டியே கிடக்கு. கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் போட்டு அந்த விடுதியை கட்டி சுடுகாட்டுக்கு பக்கத்துல போட்டு ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. அதனால அந்த எம்எல்ஏ விடுதியை திறந்து எம்எல்ஏ அங்க இருந்து பொதுமக்களை வர சொல்லி ஒரு மாதந்தோறும் ஒரு கூட்டம் போட்டு இன்னைக்கு ஓஏபி வாங்குற பெண்கள் எல்லாம் பேங்கு ஆதார் அடையாள அட்டைக்கெல்லாம் இன்னைக்கு தாலுகா ஆபீஸ்ல மக்கள் படுற கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துல இருக்க இதுல ஒரு செவிட்டு எம்எல்ஏவா எங்க ஊரு எம்எல்ஏ இருக்காரு. அந்த எம்எல்ஏ சர்க்கார் தேடி கண்டுபிடிக்கணும். எம்எல்ஏ ஆசிரியர் விடுதியை திறந்து கொடுக்கணும். அடுத்து இந்த தரணி சர்க்கரை ஆலை பொறுத்த மட்டும் இவங்க மேற்க எரிசாராய தொழிற்சாலை ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த எரிசாராய தொழிற்சாலையினால இன்னைக்கு ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு மேற்க தண்ணி அப்படி நல்ல தண்ணி அப்படி இருக்கும். அந்த தண்ணி இன்னைக்கு வெறும் உப்பு தண்ணி எவ்வளவோ மோசமடைஞ்சு அவ்வளவு இதா இருக்கு.
அந்த குடத்துல தண்ணி பிடிச்சு வச்சோம்னா பேர்வாதி களங்கள் மேல் டாப்ல நிக்க அந்த அளவுக்கு தூசு மாசடைஞ்சிருக்கு. அடுத்து இந்த அரசு ஆஸ்பத்திரியை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. 50 படுக்கை கொண்ட ஆஸ்பத்திரி கிட்டத்தட்ட ஒரு 20 கிராமம் 30 கிராமத்துக்கு தாய் கிராமமாக இந்த வாசொன்று பகுதி இருக்கு. இந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் இரவு நேரங்கள்ல விவசாய பெருமக்கள் காட்டுல வேலை பார்க்கவங்க பாம்பு கடிச்சோ என்ன மாதிரி ஒரு விஷச்சந்துகள் கடிச்சோ ஒரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்க போய் பார்க்க முடியல. அரசு ஆஸ்பத்திரியில டாக்டர் இல்ல, நர்ஸ் இல்ல. கடையநல்லூர் தொகுதியில் 2011 முதல் 2016 வரை ஒதுக்கப்பட்ட 10 கோடி ரூபாய் நிதியில் 7 கோடியே 28 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. 2 கோடியே 72 லட்சம் ரூபாய் மீது இருப்பாக உள்ளது. தங்கள் தொகுதி புறக்கணிக்கப்படுவதாக குமுறும் கடையநல்லூர் தொகுதி மக்கள் டெங்குவை கட்டுப்படுத்த நடவடிக்கை இல்லை என்றும் குடிநீர் பிரச்சினைக்காக ஒதுக்கப்பட்ட நிதி கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். கடையநல்லூர் தொகுதியில கடந்த காலத்துல எம்எல்ஏ இருக்கும்போது சரி, எம்எல்ஏ இருக்கும்போதே செந்தூர்பாண்டி அவர்கள் இருக்கும்போதே இந்த கடையநல்லூர் தொகுதியை புறக்கணிச்சுக்கிட்டே இந்த ஏடிஎம்கே அரசாங்கம் இப்போதுமே புறக்கணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த ஒரு சலுகையும் இங்க டிஎம்கே சேர்மன் இருக்கிறதுனால இந்த கடையநல்லூர் மட்டும் இந்த கவர்மெண்ட் கண்டுகொள்ளவே இல்லை. எந்த ஒரு சலுகையும் இதுவரைக்கும் சரியாக கிடைக்கவும் இல்லை. மிக்சி கிரைண்டர்களுக்கு சரியா கொடுக்கல, எதுவுமே இங்க நடக்கல. வரக்கூடிய ஆட்சிகளையாவது நல்லபடியா நடக்கும்னு நாங்க நம்பி இருக்கிறோம். சுகாதார கட்டினா டெங்கு காய்ச்சல் உருவானது இந்த கடையநல்லூர் தொகுதியில தான். இந்த கடையநல்லூர் தொகுதியில தான் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து இந்த சுகாதாரத்துறை தமிழ்நாடு கவர்மெண்டே கடையநல்லூர் பக்கம் திரும்பிச்சு. ஆனால் அன்னைக்கு சீரியஸா நடவடிக்கை எடுத்தாங்க. இன்னைக்கு அப்படியே கண்டுகொள்ளாம இன்னைக்கு இந்த தொகுதியை பத்தி கேர் பண்ணாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த சுகாதாரத்துறை இருக்கு. அது நகராட்சியும் சரி சுகாதாரத்துறையும் சரி அதை பத்தி சிந்திக்கவே இல்லை. இந்த டெங்கு காய்ச்சல் இந்த கடையநல்லூர் தான் முக்கியமா உருவாச்சு. இந்த பகுதியில் எல்லாருமே இறக்கக்கூடிய சூழ்நிலை, நிறைய பேரை இழந்து இந்த கடையநல்லூர் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுச்சு. செந்தூர் பாண்டியன் அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தாலும் இந்த நகரப்புறத்தை பொறுத்தவரையில இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு பணிகளும் நடக்கல. கிராமப்புறங்களில் ஏதோ நடந்திருக்கலாம், சாலைகள் போடப்பட்டிருக்கலாம். குறிப்பா இந்த கடையநல்லூர் நகரத்தை பொறுத்தவரையில எந்த பணிகளும் அவர் நடக்கல. ஏன்னா இது மேஜர் சிட்டி, இதுதான் கடையநல்லூர் தொகுதிக்கு. இந்த மேஜர் சிட்டியில எந்த விதமான பணிகளும் நடக்கலங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. குறிப்பா இந்த சேந்தமர சாலை கூட இதுவரைக்கும் இந்த 5 ஆண்டு கால எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் எந்த விதமான செப்பனிடப்படவும் இல்லை. அதே மாதிரி குடிநீர் பிரச்சனை, இந்த குடிநீர் பிரச்சனை பெரியாற்றில் கடந்த காலங்களில் பீட்டர் அல்போன்ஸ் இருக்கும்போது அந்த குடிநீர் பிரச்சனைக்காக 21 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அந்த டுவாட் போர்ட்ல இருந்து இணைப்பு கொடுக்கறதுக்கான முயற்சிகள் பண்ணாங்க. ஆனா இப்ப இந்த ஆட்சியில எந்த விதமான முயற்சிகளும் பண்ணாம அந்த குடிநீர் திட்டம் 21 கோடி ரூபாயும் கிடப்புல போடப்பட்டதுனால மக்களுக்கு அதுல எந்த பலனும் இல்லை. இது ஒரு பெரிய ஒரு துரதிருஷ்டமான நிலை. தென்காசி தொகுதியில் 2011 முதல் 2016 வரை ஒதுக்கப்பட்ட 10 கோடி ரூபாய் நிதியில் 7 கோடியே 32 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. 2 கோடியே 68 லட்சம் ரூபாய் மீது இருப்பாக உள்ளது. தென்காசி சரத்குமாரின் தொகுதி. சித்தாற்றை சீர்படுத்தி விவசாயத்தை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரும் மக்கள் ஒருபுறம் என்றால், தென்காசி தொகுதியில் சிறு தொழிற்சாலைகள் இல்லை, அரசு கல்லூரி ஒன்று கூட இல்லை என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த மாதிரி தென்காசியில உயிர் நாடியாக இருந்த இந்த சித்தாறு என்பது இன்னைக்கு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு சுகாதார சூழல் கேடுகளையும் ஆக்கிரமிப்பாலும் இந்த ஆறு இன்னைக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு இருக்கு. இந்த ஆற்றினுடைய தண்ணி கங்கை கொண்டான் வரைக்கும் உள்ள பாசனத்துக்கு போகக்கூடிய ஒரு தண்ணீர் போகக்கூடிய இடம் இது. இன்னைக்கு ஆறு வாய்க்காலாக மாறிவிட்டது என்பதான் சொல்லணும். தென்காசிக்கு ஒரு டெங்கு ரோடு வேணும்னு சொல்லி முந்தைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் போது ஆய்வு செய்யப்பட்டு பல ஏற்பாடு நடந்துச்சு. ஆனால் இந்த எம்எல்ஏ நாங்கள் வந்த உடனே அந்த டெங்கு ரோடெல்லாம் நாங்கள் உடனே செஞ்சு தந்துடுவோம்னு சொல்லி சொன்னாங்க. இதுவரைக்கும் செய்யல. அது மட்டும் இல்ல, இந்த தென்காசியை மாவட்டத்தின் தலைநகரமாக நான் கொண்டு வரேன்னு சொல்லி நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாங்க. அதுவும் செய்யல. கடந்த 2011 தேர்தல் இருக்கும்பொழுது தேர்தல் சந்திக்கும் பொழுது தேர்தல் வாக்குறுதியா சிற்றார தூய்மைப்படுத்தி செழிப்பான விவசாயத்துக்கு வழிவகை செய்யப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாரு. குற்றாலம் அருவிக்கு மேல ஒரு அணைக்கட்டு கட்டி எந்த நேரமும் குற்றாலம் நீர்வீழ்ச்சி இருக்க மாதிரியும் இந்த பகுதி மக்கள் விவசாயம் சிறப்பாக நடைபெற மாதிரியும் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. ஆனா அது சம்பந்தமா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காது. இதுவரை மழை காலங்களில் அதிகமான நீர்வரத்து இருந்தோம், அதை மக்களுக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. காரணம், சிற்றாறு சரியான முறையில் நம்ம பராமரிப்பு பண்ணல, ஆக்கிரமிப்பு அகற்றல, தூர் வாரல, அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையா அந்த சிற்றாறு பகுதியில இருக்கு.
விவசாய வேலைகள் பீடி தொழிலாளரை தவிர எந்த விதமான வேலை வாய்ப்பு இல்லாத இந்த தென்காசி சட்டமன்ற தொகுதியிலே சிறிய சிறிய தொழிற்சாலைகள் கூட ஆரம்பிக்கப்படவில்லை. தென்காசி தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே தொழிற்பேட்டைகள் பல்வேறு துவங்கியும் கூட அது பாழடைந்து போய் தொழிற்சாலைகள் அமைக்காதனால் இளைஞர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு கிடைக்கப்படவில்லை. அதுபோன்று இந்த பகுதியைச் சேர்ந்த பல்வேறு தனியார் கல்லூரிகள் இருந்தும் கூட அரசு மருத்துவக் கல்லூரி, அரசு பொறியியல் கல்லூரி, அரசு தொழில்நுட்ப பாலிடெக்னிக் போன்றவைகள் இந்த பகுதியில் இல்லாது மிகுந்த வருத்தத்தை ஏனென்றால் ஏழை எளிய மாணவர்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை தனியாரிடம் அநியாயமான பொருளாதாரத்தை இழந்துதான் படிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆலங்குளம் தொகுதியில் 2011 முதல் 2016 வரை ஒதுக்கப்பட்ட 10 கோடி ரூபாய் நிதியில் 8 கோடியே 38 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. 1 கோடியே 62 லட்சம் ரூபாய் மீது இருப்பாக உள்ளது. காய்கறிகளை சேமித்து வைக்க குளிர்பதன கிடங்கு தேவை என கோரிக்கை விடுக்கும் ஆலங்குளம் தொகுதி மக்கள் ஆலங்குளம் சாலையை சீர்படுத்தாததற்கு அதிகாரிகளின் மெத்தன போக்கே காரணம் என ஆதங்கப்படுகின்றனர். எங்களுக்கு விலைவாசிகள்லாம் விவசாய பொருட்களுடைய விலைகள் உற்பத்தி பண்ணக்கூடிய அளவில் விலைவாசி கிடைக்க மாட்டேங்குது. இதை நாங்க கொஞ்சம் விலை கூட வச்சு விற்கனாலும் கூட எங்களுக்கு இதை ஸ்டோர் பண்ணதுக்கு எந்த விதமான ஒரு ஏசி குடோன் எதுவுமே இல்லை. ஆனா ஏற்கனவே கவர்மெண்ட்ல இந்த மாதிரி குடோன் மார்க்கெட்டு தூரம் அமைக்கதா சொல்லியிருந்தாங்க. இதுவரையும் எங்க இந்த வாய்ப்பு கிடைக்கல. நாங்க எம்எல்ஏ ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எங்களுக்கு இதை ஒன்று பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அவங்களும் பண்ணி தரேன் இருக்காங்க. அப்படி பண்ணி தந்தா அந்த மாதிரி விலைவாசி இப்போ தக்காளி பழம் 2 ரூபா 1 ரூபாய் விற்கக்கூடிய பழங்கள்லாம் கொஞ்சம் ஸ்டோரேஜ் பண்ணோம்னா அது திருப்பி அதிகமான விலைக்கு விற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு விவசாயிகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அது விவசாயிகளே அதை ஸ்டோரேஜ் பண்ணா கூட பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் வியாபாரிகள் வாங்கி பண்ணாலும் அதை ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். எல்லா விலைவாசியுமே விவசாயிகளுக்கு உற்பத்தி பண்ற விலைவாசி கிடைக்கவே இல்லை. இது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஒரு வாய்ப்பு தான். அதை பண்ணி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். இந்த மார்க்கெட்ல ஒரு ஏசி கூட கண்டிப்பா தேவை. எல்லா ரோட விட எங்களுக்கு ஆலங்குளத்துல இருந்து மோசமா இருக்கு. படு மோசமா இருக்கு. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இதை கண்டுக்கிடவும் மாட்டாங்க, போடவும் மாட்டாங்க. எவ்வளவோ பேர் வந்திருக்காங்க, போறாங்க. எத்தனையோ அதிகாரிகள் அதில் போறாங்க வராங்க. அந்த ரோட யாருமே ஏத்து பார்க்கவே இல்லை. முக்கியமான அதிகாரிகள் இந்த கிடங்குகளுக்கு போகும்போது அவங்க ஜீப்பை கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்காங்க. எத்தனையோ விவசாயிகள் மூலையில் வச்சு கொண்டு வராங்க. எத்தனையோ சைக்கிள்ல லோடு வந்து வச்சுட்டு வராங்க. அவ்வளவு கீழே விழுந்து இருக்கு வரக்கூடிய அளவுல தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்து ஏதாவது கவர்மெண்ட் நடவடிக்கை. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியின் தொகுதி நிதி பயன்பாடு குறித்து பார்க்கலாம். திருநெல்வேலி தொகுதியில் 2011 முதல் 2016 வரை ஒதுக்கப்பட்ட 10 கோடி ரூபாய் நிதியில் 7 கோடியே 26 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. 2 கோடியே 74 லட்சம் ரூபாய் மீது இருப்பு உள்ளது. நெல்லையில் பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள குப்பைகளை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுக்கும் மக்கள் மாநகராட்சி முடங்கி போய் உள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். சுகாதாரம் என்பது அடியோடு இல்லாமல் போயிருக்கிறது. உதாரணமாக புதிய பஸ் நிலையத்தை பொறுத்தவரைக்கும் 2 பகுதிகளிலுமே சுகாதாரமற்று ரொம்ப துர்நாற்றம் வீசக்கூடிய நிலைமை பல்வேறு பத்திரிகைகள் அரசாங்க கவனத்திற்கு கொண்டு வந்தும் மாநகராட்சியினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து மாநகராட்சி கிஞ்சித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது குறித்து பல்வேறு அரசியலமைப்புகள் முடங்கி போய் இருக்கிறது. திருநெல்வேலி மாநகராட்சி முடங்கி போய் இருக்கிறது என்று கூட மேயரோ அல்லது மாநகராட்சியினுடைய கமிஷனரோ எந்த விதமான நடவடிக்கை எடுக்காது வேதனைக்குரியது. மேடு வெள்ளங்கள் அதிகமா இருப்பதனால போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. 2வது தூசி தேவையில்லாத பொல்யூஷன் அதிகமா ஆயிட்டு வருது. இதுக்கு கட்டுப்படுத்தணும்னா முதல்ல தார் சாலையாக சீக்கிரமா மாற்ற வேண்டும். அம்பாசமுத்திரம் தொகுதியில் 2011 முதல் 2016 வரை ஒதுக்கப்பட்ட 10 கோடி ரூபாய் நிதியில் 7 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. 3 கோடி ரூபாய் மீது இருப்பு உள்ளது. தங்கள் தொகுதியில் ஒரு சில இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படுவதாகவும் பல இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படுவதில்லை என்றும் புகார் கூறும் அம்பை மக்கள் தண்ணீர் திறப்பு இல்லாததால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதாக தேர்தல் நேரத்திலே வாக்குறுதியை தந்தார்கள். ஆனால் இதுவரைக்கும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. அம்பாசமுத்திரம் பகுதியில் ஒரு சில கிராமங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கினாலும் சேரன் மகாதேவி பகுதியை பொறுத்தமட்டில் அது பின்தங்கியதா இருக்கு. இதுவரைக்கும் எந்த விதமான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கவில்லை. எம்எல்ஏ பாக்கறதுனாலே நமக்கு ஒரு பெரிய குதிரை கும்பதா இருக்கு. அவர் என்னைக்காவது ஒரு நாள் அப்படி வராரு போறாங்க. மற்றபடி எந்த ஒரு செயல்பாடு இருக்கா அப்படிங்கறது நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. அடுத்தல எடுத்துக்கிட்டோம்னா இப்போ விவசாயிகளுக்கு எடுத்துக்கிட்டா மெயினா பிரச்சனையே என்னன்னா இப்போ விவசாயிகளுக்கு தண்ணீர் திறக்கணும் அப்படின்னா
இப்போ வந்து ஒரு கலெக்டர், இப்போ நம்ம வந்து மாவட்ட கலெக்டர் எடுத்துக்கிட்டா அவருக்கு தெரியும் எங்களோட விவசாய மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை, விவசாயிகளுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். எந்த டயத்துல தண்ணீர் திறக்கணுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா இப்போ இந்த ஆட்சியில வந்து அப்படி நடக்கிறது இல்ல. இப்போ வந்து நம்ம மேலிடங்கள் ஏதோ முதலமைச்சர் சொன்னா தான் தண்ணீர் திறக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து விவசாயிகளுக்கு வந்து விவசாயம் பண்ண முடியாது. இப்ப இந்த நேரத்தில் எடுத்துட்டா இப்போ வந்து விவசாயம் நெல் வந்து இப்போ வந்து அறுவடை டைம், வரவுடைய டைம். ஆனா வந்து இந்த விவசாயத்தை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து இப்பதான் பொதிப்பட்டத்துல இருக்கு. இப்போ வந்து மழை இல்லாட்டா திருப்பி சிக்கல் தான். பாளையம் கோட்டை தொகுதியில் 2011 முதல் 2016 வரை ஒதுக்கப்பட்ட 10 கோடி ரூபாய் நிதியில் 6 கோடியே 65 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. 3 கோடியே 35 லட்சம் ரூபாய் மீது இருப்பு உள்ளது. தங்கள் தொகுதியில் பிரதான தொழிலாக உள்ள பீடி தொழிலை மேம்படுத்த நடவடிக்கை தேவை என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றனர் பாளையங்கோட்டை தொகுதி மக்கள். மேலப்பாளையம் பகுதியை பொறுத்தமட்டிலும் கிட்டத்தட்ட 2.5 லட்சத்திற்கு மேற்பட்ட பீடி தொழிலாளர்கள் இங்கே தொழில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஒரு பெரும்பகுதியினால பணப்புழக்கம் என்பது மேலப்பாளையம் பகுதியை சார்ந்தது. ஆனால் இன்றைக்கு பீடி தொழில் என்பது இன்னைக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தொழிலாளர்கள் வேலையை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அந்த பீடி தொழிலை பாதுகாக்கவும், தொழில் அமைதியை பாதுகாக்கவும், தொழிலுக்கு ஊக்குவிக்கக்கூடிய முயற்சிகள் எதுவும் இந்த பகுதியில் நடைபெற்றதாக தெரியவில்லை. நாங்குநேரி தொகுதியில் 2011 முதல் 2016 வரை ஒதுக்கப்பட்ட 10 கோடி ரூபாய் நிதியில் 7 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் மீது இருப்பு உள்ளது. தங்கள் தொகுதியில் ஏராளமான நிலங்கள் உள்ளதால் தொழில் மண்டலங்களை உருவாக்கி வேலை வாய்ப்பினை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றனர் நாங்குநேரி தொகுதி மக்கள். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதில் உள்ள தொகை அனைத்தும் குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு செலவழிக்கப்படும், தென் மாவட்டங்கள் தான் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது என்ற ஒரு அறிவிப்பையும் தெரிவித்தார்கள். ஆகவே இங்கு நிலங்கள் இருக்கின்றது, இங்கு தேவையான வசதிகள் இருக்கின்றது. ஆகவே இந்த முதலீட்டாளர்களை எல்லாம் இங்கே நாங்குநேரி தொகுதியில் முதலீடு செய்ய அரசு ஏற்பாடு செய்து இங்குள்ள பின்தங்கிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், வேலையில்லாத பட்டதாரிகள் எல்லாம் பயன்பெறுகின்ற அளவில் இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் இந்த நாங்குநேரி தொகுதி மட்டுமல்லாது இதை சுற்றியுள்ள கிராமங்கள் வளம் பெறும், இங்குள்ள மக்கள் வளம் பெறுவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ராதாபுரம் தொகுதியில் 2011 முதல் 2016 வரை ஒதுக்கப்பட்ட 10 கோடி ரூபாய் நிதியில் 6 கோடியே 90 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. 3 கோடியே 10 லட்சம் ரூபாய் மீது இருப்பு உள்ளது. இதுவரை மக்களின் கோரிக்கைகள், குற்றச்சாட்டுகளை பார்த்தோம். நெல்லை சட்டமன்ற தொகுதிகளில் கடைசி தொகுதியாக உள்ள ராதாபுரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மைக்கேல் ராயப்பன் தமது தொகுதி குறித்து தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். எனது தொகுதியில் கடற்கரை ஓரங்களில் உள்ள 13 கிராமங்களில் சுமார் 10,000 வீடுகள் கட்டுவதற்கு அனுமதி அளித்து அதற்காக 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கின்றார்கள். முதற்கட்டமாக 5000 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றது. இப்படி பல பணிகள் தொகுதி மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த மாதம் 4 கால்நடை மருத்துவமனை திறந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு மருத்துவமனையும் சுமார் 22.5 கோடி மதிப்புள்ளது. அதேபோல உவரியில் மீனவ மக்களுடைய கோரிக்கையை ஏற்று 69 கோடி ரூபாய் அளவில் உவரியில் ஒரு தூண்டில் வளைவு வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இடிந்தகரையில் பல வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதேபோல பெருமணலில் சுமார் 10 கோடி ரூபாய் அளவில் ஒரு தூண்டில் பாலம் கட்டுகின்றார்கள். அதேபோல கூட்டப்பள்ளியிலும் நிதி ஒதுக்கி இந்த வேலைகள் நடைபெறுகின்றது. கூத்தங்குடியில் ஒரு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதற்கான பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலனில் சமூக நலத்துறையின் செயல்பாடு குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வாசுகி அவர்கள் என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கலாம். முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, இந்த மாதிரியான பல உதவித்தொகைகள் இந்த துறைக்கு கீழே வருது.
இந்த மாதிரி இத்தனை 1000 பேருக்கு கொடுத்தோம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஆடம்பரமாக விளம்பரமாக சொல்லப்படுகிறது. ஆனா சமீப காலமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-10 மாதங்களாக ஏற்கனவே உதவித்தொகை வாங்கி கொண்டிருந்த பல முதியோர்களுக்கு அந்த உதவித்தொகை நிறுத்தப்பட்டு இருக்கிறது, ரத்து செய்யப்பட்டிருக்கு. விதவைகளுக்கும் அதுதான், மாற்றுத்திறனாளிகளுக்கும் அதுதான். அது ஏன்னு கேட்கும் போது போலியான பயனாளிகள், ஆகவே நாங்க ரத்து பண்றோம். ஆனா நாங்க எங்களுடைய ஜனநாயக மாதர் சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக பல மாவட்டங்களுக்கு போகும்போது அங்க பாதிக்கப்பட்டவர்கள் மனுக்களோட வர்றாங்க. உண்மையிலேயே மிக வறிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த உதவித்தொகை பெறுவதற்கு எல்லா விதமான தகுதியும் பெற்றவர்கள், தகுதியாக இருப்பவர்களுக்கு ஏராளமாக இது ரத்து செய்யப்பட்டிருக்கு. சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவிப்பதும் அந்த பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதும் அந்த முக்கியமான நோக்கம்ங்கிறது சமூக நலத்துறையால சிந்தித்து கூட பார்க்கப்படவில்லை. அதனால ஏதோ உதவித்தொகை அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு கொடுப்பதனால சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவிக்க முடியாது. உண்மையான பிரச்சாரம், அதே போல திருமணம் செய்து கொண்டவர்களை பாதுகாப்பது, அதற்கு எதிராக குற்றம் செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனையை வாங்கி கொடுக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்வது, இந்த ஒருங்கிணைப்பு சமூக நலத்துறையினுடைய முன்முயற்சியில நடந்தாதான் இது அர்த்தமுள்ளதாக இருக்கும். ரொம்ப மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த விஷயத்துல சமூக நலத்துறை கீழே நடக்குதுன்னு சொன்னா அது இந்த பாலியல் துன்புறுத்தல் வல்லுறவால் பாதிக்கப்படுகிற குழந்தைகளுக்கான இழப்பீடு. திருநங்கைகளுக்கு ஒரு நலவாரியம் இருக்கு, அதற்கு சில ரூபாய் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா யதார்த்தத்துல இன்றைக்கும் திருநங்கைகளுடைய சமூக அந்தஸ்தை உயர்த்துவதற்கான முயற்சிகள் எதுவும் இல்லை. சமூக நலத்துறையினுடைய வேலை அல்லது தமிழக அரசினுடைய வேலை எதுவாக இருக்கணும்னா, ஒரு பக்கம் திட்டங்கள், இரண்டாவது அந்த திட்டங்களுடைய பலன் தகுதியான அனைவருக்கும் கிடைப்பதற்கான ஏற்பாடு, கண்காணிப்பு, மூன்றாவது சமூகத்தினுடைய கண்ணோட்டத்தை, அணுகுமுறையை மாற்றுவதற்கான தீவிரமான பிரச்சாரம். இந்த பிரச்சாரம் என்பது கடுகளவு கூட இந்த 4.5 ஆண்டுகள்ல எந்த விஷயத்திலையும் நடக்கல. சமூக நலத்துறையின் கீழ் வரும் குற்றவாளிகள் சீர்திருத்த நிர்வாகம் குறித்து வழக்கறிஞர் கண்ணதாசனிடம் சில கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. அதற்கு அவர் அளித்துள்ள பதில்களை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை 2 சிறப்பு இல்லங்கள், 8 கூர்நோக்கு இல்லங்கள் மற்றும் 50 தனியார் இல்லங்கள் இந்த குழந்தைகளுக்காக அல்லது ஆதரவற்றவர்களுக்காக, கைவிடப்பட்ட குழந்தைகளுக்காக செயல்பட்டு வருகிறது. அது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றால் 27 அரசு இல்லங்கள், அது மட்டுமில்லாமல் 174 தனியார் நிறுவனங்கள் எந்தவிதமான அனுமதியின்றி இயங்கி வருவது மிக வேடிக்கையான ஒன்று. இது குறித்து கடந்த 3 ஆண்டுகளாகவே பலமுறை சட்டப்பேரவையிலும் சரி, நீதிமன்றத்திலே பொதுநல வழக்கு தொடுத்தும் சரி, சமூக நலத்துறை கேளா செவிடராக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதனால் என்ன விதமான பாதிப்பு என்று சொன்னால், இந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய இளஞ்சிறார் சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு அதில் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன சட்டத்திலே. ஆனால் இந்த சீர்திருத்தங்கள் இந்த ஆட்சியை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதுதான் ஒரு நிதர்சனமாக உண்மையாக இருக்கின்றது. தமிழகத்தில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட இளஞ்சிறார் குற்றவாளிகள் என்று சொல்லக்கூடாது, இளஞ்சிறார் சட்டத்தை மீறிய இளைஞர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே ஒரு உளவியல் வல்லுநர் தான் இருக்கிறார் என்பது வேதனையான ஒன்று. சிறைக்கு சென்று திருந்தியவர்களுக்கு ரிஹாபிலிட்டேஷன் என்று சொல்வார்கள், மறுவாழ்வு என்று. ரெஃபார்மேஷன் அண்ட் ரிஹாபிலிட்டேஷன் என்பதுதான் சிறைத்தினுடைய ஒரு அடிப்படையான சிந்தனை. அவர்களுடைய திருந்தி வாழ்ந்து வெளி உலகத்திற்கு வரும்பொழுது சமூகத்துடன் இயைந்து வாழ என்பதுதான் நோக்கம். ஆனால் அதற்கான நோக்கம் இந்த துறையால் செயல்படுத்தப்படவில்லை என்பதுதான் உண்மை. அதனால்தான் இந்த ரெசிடிவிசம் என்று சொல்லக்கூடிய மீண்டும் மீண்டும் தவறு செய்து சிறைக்கு வரக்கூடியவர்கள் காரணமாக அமைகிறது. சமூக நலத்துறையின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் நலனும் வருகின்றது. இதுகுறித்து மாற்றுத்திறனாளிகளுக்கான டிசம்பர் 3 இயக்கத்தின் மாநில தலைவர் தீபக்கிடம் சில கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. அதற்கு அவர் அளித்த பதில் இதோ. சொல்லாதது நிறைய விஷயம் நல்லது செஞ்சிருக்காங்க. இப்ப அதுல என்ன நம்ம பார்க்கும் பொழுது 2 முன்னோடி விஷயங்கள். ஒன்னு இந்த லிப்ட் வச்ச பேருந்துகள், ஒரு 15 பேருந்துகள் விட்டுருந்தாங்க. அது நீண்ட நாள் வழக்கினுடைய ஒரு ரிசல்ட் தான். ஆனாலும் கூட அது இந்திய அளவில் பார்க்கும் பொழுது ஒரு லிப்ட் வச்ச மாற்றுத்திறனாளிகளுக்கான பேருந்து அப்படிங்கறது தமிழகம் தான் முதல் பங்கு வகிக்குது. அந்த வகையில இது ஒரு ரொம்ப முத்தாய்ப்பான ஒரு விஷயம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், நல்ல விஷயம் தான், ஆனால் அதை நடைமுறைக்கு சரியா வரலன்னு நம்ம சொல்ல சமீபத்துல
ஆம்புலன்ஸ் கொடுத்திருந்தாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டுக்கே போய் நம்ம வந்து அவங்களுக்கு உண்டான தெரப்பி எல்லாம் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கிறது. ஆனால் அந்த 31 ஆம்புலன்ஸ் இன்றைக்கும் வேலைக்கு போகாம அது வந்து மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகம், அதாவது கலெக்டர் அலுவலகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தில் தான் அந்த ஆம்புலன்ஸ் இன்னைக்கு நிக்குது. ஆக இந்தியாவிலேயே வீட்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கீம் தமிழகத்தில் தான் முன்னோடி திட்டமா வருது. ஆனா அந்த திட்டம் இன்றைக்கு கிடப்புல போட்டிருக்காங்க. எல்லா பணியிடங்கள்லயும் எல்லா பொது கட்டிடங்களிலும் எல்லா கல்யாண மண்டபத்தில் ஆரம்பிச்சு ஏடிஎம் வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் போயிட்டு வர்ற மாதிரியான விடயங்கள் வைக்கணும். ஆனால் இன்றைக்கு தலைமைச் செயலகத்திலேயே பல விஷயம் நடக்கிற. அப்போ இந்த தடையற்ற சூழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப அந்த அரசு உத்தரவுப்படி ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டிடங்களை எப்படி தடை இல்லாமல் உருவாக்குறது, இன்னொன்னு புது கட்டிடங்களை எந்த அளவுக்கு தடை இல்லாமல், அதாவது கழிவறை, மாற்றுத்திறனாளிக்கான கழிவறை, மின் படி தூக்கி மின் லிப்ட் இருக்கிறது, அவங்களுடைய வண்டி விடுவதற்கான பார்க்கிங், அப்புறம் சாய்வு தளம், இப்படி ஒரு 5 விஷயங்கள் சொல்றாங்க. நம்ம எங்கேயுமே அதை பார்க்க முடியறது இல்ல. எத்தனையோ புது கடைகள் வருது, ஆனால் இது 5 விஷயத்துல ஒன்றை கூட இந்த அரசு கண்காணிக்க. கடந்த ஒரு வாரத்தில் தமிழக அரசியலில் பல விஷயங்கள் நடந்துள்ள நிலையில் இது எதிர்கால அரசியலில் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது குறித்து அரசியல் விமர்சகர் என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கலாம். இந்த வாரம் அரசியல் விமர்சகர் பக்கத்தில் நாம் சந்திக்க இருப்பது அரசியல் விமர்சகர் வெங்கடேஷ். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். தமிழகத்தில் கடந்த ஒரு வார கால ஹாட் நியூஸாக தொடர்வது மதிமுகவிலிருந்து அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் விலகி திமுகவில் இணைவதுதான். இதற்கு காரணமாக நீங்கள் பார்ப்பது என்ன திரு வெங்கடேஷ்? 2011 ஏற்பட்ட ஒரு கசப்புணர்வு தான் இது அடிப்படையில காரணம். அதாவது என்னன்னா, அப்ப வந்து தமிழக அரசியலினுடைய முக்கியமான தமிழகத்தை பொறுத்த வரைக்கும்னா அது வந்து சட்டமன்ற தேர்தல்லாம் முக்கியம். ஆனா சட்டமன்ற தேர்தலை வந்து அன்னைக்கு மதிமுகவுடைய தலைவரான திரு வைகோ அவர்கள் முற்றிலும் புறக்கணிச்சிட்டார். புறக்கணிச்ச போது என்ன ஆச்சுன்னா, அதனால் வரைக்கும் அந்த கட்சியில வேலை செய்தவர்கள், பங்காற்றியவர்கள் எல்லாரும் வந்து அந்த மாதிரியான ஒரு சட்டமன்ற தேர்தலுக்காக தான் அவங்க காத்திருந்தாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, அந்த சமயத்துல வந்து அவர் அந்த தேர்தலை வந்து புறக்கணிச்ச உடனேவே இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு விதமான முறையில் வந்து குறைஞ்சி போச்சு. இந்த முறையும் 2016 தேர்தலையும் அப்படி ஒரு முடிவை அவர் எடுத்துடுவாரோ என்ற ஒரு தயக்கம், ஒரு கவலை, ஒரு அச்சம் வந்து இந்த தொண்டர்கள் மத்தியிலும் மாவட்ட தலைவர்களும் மாவட்ட செயலாளர்களிடம் இருக்கிறதுனால தான் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய தாய் கழகமான திமுக கிட்ட போய் சேர்றாங்க. இது வந்து இது இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா, வைகோ வந்து பெரும்பாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலாம் அவர் வந்து அதிகமா கவனம் செலுத்துவாரு, சட்டமன்ற தேர்தலில் அதிகம் கவனம் செலுத்த மாட்டாரு அப்படிங்கிற ஒரு பேரும் ஒண்ணு இருக்கு. அதனாலயும் வந்து அவங்க தயங்கி இப்ப வந்து நம்ம இதுக்கு இன்னும் தேர்தல் வரத்துக்கு இன்னும் 8 மாதம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில முன்னாடியே நம்ம வந்து ஒரு விதமான ஒரு அவங்களுக்கு தெரியுது, சமிஞ்சை தெரியுது, சரி நம்ம வந்து நேரடியா போய் அவர்கிட்ட போய் கேட்க முடியல அப்படின்னும் போது குறைஞ்சபட்சம் நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற அளவுலயாவது அவங்க போய் வேற மாற்றுக் கட்சிகள்ல போய் இணைஞ்சிடறாங்க. மதிமுகவிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் விலகுவது மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் முக்கிய கட்சியாக உள்ள அந்த கட்சிக்கு எந்தவித பாதிப்பை உண்டாக்கும்? இந்த இயக்கம் வந்து ஒரு மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசுவதற்கான இயக்கமாகத்தான் அவங்க நினைச்சிருக்காங்களே தவிர அதை வந்து ஒரு அரசியல் இயக்கமாக, ஒரு அரசியல் மாற்று அணியாக அவங்க நினைக்கல. ஆனா இதுல என்ன சிக்கல்னா, இந்த அரசியல் மாற்று அணியிலேயே மிகப்பெரிய கட்சியாக இருக்க வேண்டிய ஒரு மதிமுகவிலிருந்து இன்னைக்கு தொண்டர்களும் முக்கியப்பட்ட மாவட்ட செயலாளர்களும் வெளியே வரும்போது இதுக்கு ஏற்படக்கூடிய பின்னடைவு என்னன்னா, அவங்களுடைய எண்ணிக்கை, அவங்களுடைய கள நிலவரத்துல அவங்களுடைய கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு தொண்டர்கள் மத்தியிலும் சரி, அவங்களுடைய மாவட்ட செயலாளர் மத்தியிலும் அவங்க தான் ஃபீல்டுல போய் வேலை செய்வாங்க. அவங்களுடைய ஒரு பலம் குறையும் போது இவங்களுடைய பார்கெனிங் வரும். மதிமுக நாளைக்கு அப்படியே இந்த கூட்டணி வந்து இந்த கூட்டு இயக்கம் அடுத்த ஒரு 8 மாதம் காலகட்டம் வந்து தாங்கி இருந்து நாளைக்கு வந்து தேர்தலில் ஒரு 3வது அணியாகவே ஒரு உருவாகுறதுன்னு வச்சுட்டா கூட, அன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மதிமுகவினுடைய ஒரு பார்கெனிங் பவர், அவங்களுக்கு ஒரு கூடுதலான சீட்டுகளை கோருவதோ இல்ல வந்து அவங்க தான் முன்னிலைப்படுத்தி ஒரு வைகோவையே முதல்வர் வேட்பாளராக கருதுவதோ என்ற ஒரு காலகட்டம் எல்லாம் வந்து வருவதற்கான ஒரு சாத்தியம் வந்து மிக மிக குறைவு. காரணம் என்னன்னா, இன்னைக்கே அவங்களுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய எண்ணிக்கை, அவங்களுடைய தொண்டர் பலம், அவங்களுடைய மாவட்ட செயலாளருடைய பலம் குறைந்து கொண்டிருப்பது அவங்களுடைய பார்கெனிங் பவரை குறைச்சிடும். மதிமுகவிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் விலகி திமுகவில் இணைவது தொடரும் அதே வேளையில் திமுக தலைவர் கருணாநிதி உடன்பிறப்புகளை அறிக்கை மூலம் உத்வேகப்படுத்தியுள்ளார். இதனை நீங்க எப்படி பாக்குறீங்க? திருமாவளவன் உள்ளிட்டோர் கூட்டணி ஆட்சி என்ற நிலையை வலியுறுத்தும் நிலையில இதனை திமுக ஏற்றுக்கொள்ளுமா திரு வெங்கடேஷ்? தன்னுடைய ஒரு கட்சியை வந்து பலப்படுத்திக்கணும் அப்படின்னா அவர் விரும்புறாரு. அதுல கலைஞருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா,
தனிப்பெரும் இப்ப நாளைக்கு அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு சூழ்நிலை ஒண்ணு உருவாருது. இப்ப நீங்க திமுக தலைமையில வந்து ஒரு அணி உருவாகுது அப்படின்னு சொன்னா அதுல மேஜர் போர்ஷன் வந்து அதாவது மெஜாரிட்டியான சீட் அவங்க தான் நின்னு வெல்லணும்னு அவங்க விரும்புவாங்க. ஏன்னா அவங்க தலைமை தான் ஆட்சி நடத்தணும்னு விரும்புவாங்க. அது தவறு ஒண்ணும் கிடையாது. ஆனா என்ன அதுக்காக செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா கட்சியில இருந்தும் ஆட்களை சேர்க்கிறதோ இல்ல வந்து தங்களுடைய கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களை வந்து ஊக்கப்படுத்தி அவங்களை வந்து மேலும் மேலும் பணியாற்ற சொல்லி அழைப்பதோ இதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு கட்சி தலைவராக அவர் செய்வது வந்து எந்த விதத்திலையும் வந்து குறையற்ற ஒரு விஷயம். ஆனா என்ன நடந்திருக்குன்னா இன்னைக்கு பிற கட்சிகள் வந்து இன்னைக்கு சேர வருவதற்கு தயங்குகிறார்கள். அவர்கள் வந்து வேற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். ஆட்சியில் பங்கு, கூட்டணி ஆட்சி என்றால் வெறும் வந்து நீங்க தேர்தல் உடன்பாடு மட்டும் கிடையாது, தொகுதி உடன்பாடு மட்டும் கிடையாது, ஆட்சியில் பங்கு என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் திரும்ப திருமாவளவனாகட்டும் எல்லோரும் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். இந்த ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை வலுப்பெறாமல் எப்படி வந்து தன்னை திமுகவை முன்னிலைப்படுத்திக் கொள்வது என்பதுதான் அவருடைய இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். ஆனால் என்ன நடக்கும் என்றால் தேர்தல் நெருங்க இந்த விதமான ஒரு கோரிக்கைக்கான ஒரு வலு அது அதிகமாகும் பொழுதுதான் இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து தங்களோட அணியில் வந்து சேர்வார்கள் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அப்பொழுது வேண்டுமானால் அது வந்து தேர்தலுக்கு ஒரு 2-3 மாத காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த மாதிரி ஆட்சியில் பங்கு என்ற ஒரு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால் ஏற்படக்கூடிய சூழ்நிலை நிச்சயம் அன்றைக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை மாறும். அந்த சூழ்நிலை வந்துவிடாமல் தடுப்பதற்காகவே இன்று வந்து அவர் தன்னுடைய கட்சியினரை இன்னும் பலப்படுத்தி வருகிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். திரு வெங்கடேஷ் அவர்களின் கருத்துக்களை பார்த்தோம். தமிழக சட்டமன்ற தேர்தலை நோக்கிய இந்த 234 சதுரங்க வேட்டையின் அடுத்த கட்ட நகர்வுகளை துல்லியமாக கூறுவோம் மற்றொரு நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமா ராகேஷ்.